Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எக்ஸசைஸ் தான். இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி உங்களுக்கு ஆர்டர் இல்லாம இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பிரிச்சு அசெண்டிங் ஆர்டர்ல இது மாதிரி எடுத்துட்டு வர போறோம். அதே மாதிரி காலம் வைஸும் இப்படி சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை இப்படி ரோவாவும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபார்முலாஸ் வச்சு பண்ண போறோம். என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, டெக்ஸ்ட் ஸ்பிளிட், சார்ட், டெக்ஸ்ட்ஜாயின் ஃபங்க்ஷன் வச்சு பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஐடிஹெச்ஆர் இருக்கு இல்லைங்களா, இதை பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் ஸ்பிளிட் கொடுத்து பிரிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை கமா காலம் டிலிமிட்டர், உங்களுக்கு ஒரு காலமும் வர்றது கமா எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒரு காலமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இதுல உங்களுக்கு பிரிஞ்சு வந்து சார்ட் பண்ணும். ஸோ சார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சார்ட், இதுதான் அரே நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஆன்சர், அதுதான் அரே. சார்ட் இண்டெக்ஸ் 1 தான். பக்கத்துல சார்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ஸோ 1 கொடுத்துட்டு பை காலமா இல்லை பை ரோவான்னு சொல்லும். இப்போ நம்ம பை காலமே கொடுத்துட்டு ட்ரூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஹெச்ஆர், ஐடி, மார்க்கெட்டிங், சேல்ஸ் நமக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்க போயிட்டு டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துட்டு டீலிமிட்டர் நமக்கு கமா பக்கத்துல நமக்கு இக்னோர் எம்டி செல்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் தான் நம்மோட இந்த சார்ட்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியா. இத நமக்கு அரே டெக்ஸ்டா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நமக்கு தேவையான ஹெச்ஆர், ஐடி, மார்க்கெட்டிங், சேல்ஸ் வந்துருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். இதை எப்படி பண்ணுவோம், இது எல்லாமே அதே மாதிரி தான். டெக்ஸ்ட் ஸ்பிளிட் இது கமா காலம் டிலிமிட்டர் இல்லை, இப்போ நமக்கு ரோவா பிரிக்கணும். அதனால நம்ம என்ன கொடுக்க போறோம், இதை கமா கொடுத்துட்டு ரோ டிலிமிட்டர் நமக்கு இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நம்மோட ஆர்டர். இப்போ இப்படி வந்திருக்கு. அடுத்து நம்ம இதை சார்ட் பண்ணணும். சார்ட் கொடுத்துட்டு சார்ட், அதுக்கப்புறம் பக்கத்துல போயிட்டு இங்க சார்ட் இண்டெக்ஸ் நமக்கு ஒரே காலம் தான் 1. சார்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு இது மாதிரி ஆர்டர்ல வந்துடும். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம டெக்ஸ்ட் ஸ்பிளிட், சார்ட், டெக்ஸ்ட்ஜாயின் ஃபங்க்ஷன் வச்சு இது மாதிரி நமக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தேவையானபடி சார்ட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.